வெல்கம் டு ஏஎஸ்வி கிளாஸ் ரூம். இப்போ நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் பார்ட்டோட கண்டினியூஷன் தான். ஆல் சம்மர் இன் எ டே அப்படின்னு சொல்லிட்டு 12th இங்கிலீஷோட சப்ளிமெண்ட்ரி 5th யூனிட்டோட சப்ளிமெண்ட்ரி லெசன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதோட பார்ட் 3 லெசன் தான் இது. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த லெசன். It was as if in the midst of a film concerning an avalanche, a tornado, a hurricane, a volcanic eruption, something had first gone wrong with the sound apparatus, thus muffling and finally cutting off all noise, all of the blast and repercussions and thunders, and then second ripped the film from the projector and inserted in its place a beautiful tropical slide which did not move or had a drummer. It was as if in the midst of a film. அதாவது நம்ம லாஸ்ட்டில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அந்த பொண்ணை கொண்டுட்டு போய் அந்த ரூமில் அடைச்சிட்டு ஒரு ரூமில் ஒரு கிளாசெட்குள்ளே போட்டு பூட்டி வச்சுட்டு ரிட்டன் வராங்க. அவங்க வரதுக்கும் அவங்க டீச்சர் வரதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. அந்த டீச்சர் வந்து எல்லாத்தையும் அவங்க வாட்ச் டைம் பார்த்துக்கிட்டே கேட்குறாங்க, எல்லோரும் இருக்கீங்க தானே, பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆகிட்டு சூரியன் வந்து அப்படியே தெரிய ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இட் வாஸ் ஆஸ் இஃப் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் அ ஃபிலிம் கன்சர்னிங் அண்ட் அவலான்சி. அதாவது ஒரு படம் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்படி அந்த படம் பார்க்கும் பொழுது அவலான்ச்னா ஒரு பனிசறுக்கு மாதிரியான ஒரு படமோ, இல்லை டார்னாடோ சூறைக்காற்று மாதிரியான ஒரு படமோ, இல்லை ஹரிக்கேன் புயல் காற்று வீசுகிற மாதிரியான ஒரு படமோ, இல்லை வல்கானிக் எரப்ஷன் எரிமலையெல்லாம் அப்படி பொங்கி வழி இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு படமும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி அவ்வளோ சவுண்டாக இருக்குமோ, அந்த சவுண்டு கேட்கும் பொழுது நம்ம எப்படி அமைதியாக இருப்போமோ அந்த மாதிரி சம்திங் ஹேட் ஃபர்ஸ்ட் கான் ராங் வித் த சவுண்ட் அப்பேரட்டஸ். அப்படியே இப்படியெல்லாம் எப்பயுமே அவங்களுக்கு எப்படியா இருந்துச்சுன்னா, மழை வந்துக்கிட்டே இருக்கும், இடி இடிச்சிட்டே இருக்கும், எப்போ பாரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். அப்படி சத்தம் கேட்டுட்டு இருக்கும் பொழுது திடீர்னு நம்மளோட அப்படியே ஸ்பீக்கரை கான் ராங் வித் சவுண்ட் அப்பேரட்டஸ் அப்படியெல்லாம் ஓடிக்கிட்டே அந்த படம் பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ஸ்பீக்கர் சவுண்ட் இல்லாமல் போனால் எப்படி இருக்கும், அப்படி அமைதியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தஸ் மஃப்லிங் அண்ட் ஃபைனலி கட்டிங் ஆஃப் ஆல் நாய்ஸஸ். எந்த சவுண்டுமே இல்லை, அப்படியே அமைதியாக இருக்குது. சூரியன் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த இடமே வந்து அவ்வளோ அமைதியாக இருக்குது. ஆல் ஆஃப் தி பிளாஸ்ட் அண்ட் ரீப்ரகஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் அந்த விரும்பத்தகாத விளைவுகள் எப்படி அப்படின்னு சொன்னால், அந்த பிளாஸ்ட், அந்த இடி சத்தம், அந்த சவுண்ட்ஸு, இந்த மாதிரி எல்லா விரும்பத்தகாத விளைவுகள், அந்த இடி, இந்த சத்தம் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் அப்படியே எதுவுமே கேட்காத மாதிரி அப்படியே அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் தென் செகண்ட் ரிப்டு த ஃபிலிம் அப்படி இல்லாமல் அப்படி இருக்குது. இன்னும் எப்படியா இருக்குது அப்படின்னு சொன்னால், செகண்ட்லி ரிப்டு த ஃபிலிம் ஃப்ரம் த ப்ரொஜெக்டர் அண்ட் இன்சர்ட்டட் இன் place a beautiful tropical slide which did not move or had drummer. அப்படி இல்லாமல் ஒரு நம்ம படம் ஓடிக்கிட்டே இருக்கு, அந்த சீடி எடுத்துகிட்டு அதில் ஒரே ஒரு இது மட்டும் என்னதுன்னா ஸ்லைடு மட்டும் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் எப்படியா இருக்கும், எப்படின்னா ஒரு அப்படி கதன்னு ஒரு சூரியன் வெப்பம் அதிகமாக இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்லைடை மட்டும் தெரிகிற மாதிரி ஒரு பிக்சர் வச்சு ஒரே ஒரு ஸ்லைடு மட்டும் வச்சோம்னா அது எப்படி இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி நடுக்கமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அப்படியே இருக்குது. அந்த சூரியன் வரும்பொழுது அவங்க அந்த இடத்தோட சர்க்கம்ஸ்டன்ஸோட ஃபீல் வந்து அந்த மாதிரி இருக்குது. இந்த வேர்ல்டு கிரவுண்ட் டு எ ஸ்டாண்ட் ஸ்டில், அப்படியே இந்த உலகமே என்ன பண்ணுச்சு, அசைவின்றி நின்ன மாதிரி இருந்துச்சு. த சைலன்ஸ் வாஸ் ஸோ இம்மென்ஸ் அண்ட் அன்பிலீவபிள் தட் யூ ஃபெல்ட் யுவர் இயர்ஸ் ஹேட் பீன் ஸ்டஃப்ட் ஆர் யூ ஹேட் லாஸ்ட் யுவர் ஹியரிங் ஆல்டுகெதர். என்ன அப்படின்னு சொன்னால், அப்படியே எந்த ஒரு அமைதியுமே இல்லை, எந்த ஒரு சத்தமுமே இல்லை, ரொம்ப அப்படியே அமைதியாக நம்ப முடியாத அளவுக்கு அவ்வளோ அமைதியாக இருக்குது. தட் யூ ஃபெல்ட் யுவர் இயர்ஸ், ஏன்னா நம்மளுக்கு எப்படியா இருக்குன்னா, நம்மளுக்கு காது தான் ஒருவேளை கேட்கலையோ அந்த மாதிரி யோசிக்கிற அளவுக்கு அவ்வளோ அமைதி இருக்குது. ஆர் யூ ஹேட் லாஸ்ட் யுவர் ஹியரிங் டுகெதர், ஒருவேளை நம்மளுக்கு காது நிஜமாலுமே கேட்காம போயிடுச்சோ அந்த மாதிரி. இந்த சில்ட்ரன் புட் தேர் ஹேண்ட்ஸ் டு தேர் இயர்ஸ், அப்படியே அந்த குழந்தைங்களாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட கைகளை கொண்டு அந்த குழந்தைங்களோட காதில் அப்படியே வச்சுக்குதுங்க. தே ஸ்டூட் அப்பாட், எல்லாம் அப்படியே தனித்தனியாக நிற்கிதுங்க. த டோர் ஸ்லைட் பேக் அண்ட் ஸ்மெல் ஆஃப் த சைலண்ட், எப்படியா இருக்குன்னா அந்த டோர் வந்து அப்படியே திறக்குது. த ஸ்மெல் ஆஃப் த சைலண்ட், அப்படியே அமைதியை கொண்டுட்டு வருது. வெயிட்டிங் வேர்ல்டு கேம் இன் டு தேம், அப்படியே அமைதியான உலகத்துக்கு அந்த பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வேண்டி வரவேற்கிறதுக்கு வேண்டி அப்படி அந்த டோரானது ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. த சன் கேம் அவுட், ஃபைனலி சூரியன் வந்து உதயமாயிருச்சு. இட் வாஸ் த கலர் ஆஃப் ஃப்ளேமிங் ப்ரோன்ஸ் அண்ட் இட் வாஸ்
வெரி லார்ஜ். அதோட கலர் எப்படியா இருக்குன்னா ஒரு நல்லா அப்படியே பித்தளை கலரில் அப்படி எரியிற இந்த ஃப்ளேமிங் அப்படி ஜொலிக்கிற பித்தளை மாதிரி இருக்குது. அண்ட் இட் வாஸ் வெரி லார்ஜ், ரொம்ப அப்படி பெருசாக இருக்குது. அண்ட் த ஸ்கை அரவுண்ட் இட் வாஸ் அ பிளாசிங் ப்ளூ டைல் கலர். அண்ட் அது மாதிரி இல்லாமல் பிளாசிங் ப்ளூ டைல் கலர் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி மின்னும் பொழுது அந்த ஒரு வெளிச்சத்தோட கலர் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. அண்ட் த ஜங்கிள் பேர்ன்டு வித் சன்லைட். அதோட மட்டும் இல்லாமல் சூரியனோட அந்த வெளிச்சத்தில் அப்படியே அந்த அந்த ஜங்கிள்ஸ்லாம் என்ன பண்ணுது, ஃபாரஸ்ட்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் அப்படியே ஜொலிக்க செய்தான். ஆஸ் த சில்ட்ரன் ரிலீஸ்டு ஃப்ரம் தேர் ஸ்பெல். அப்படி அந்த 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 குழந்தைங்க எப்படியா இருக்குன்னா அந்த சாபத்திலேருந்து வெளிவிட்டால் எப்படி இருக்கும், ரொம்ப அப்படி ஃப்ரீயாக ஓடி வரும் பாருங்கள், அந்த மாதிரி எல்லாம் வெளியில் ஓடி வருதுங்க. ரஷ்ட் அவுட் எல்லிங் இன்டு ஸ்ப்ரிங் டைம். அப்படியே அந்த ஸ்ப்ரிங் சீசனுக்குள்ளே நல்லா எல்லிங்னா ரொம்ப சந்தோஷத்தோட கத்திக்கிட்ட உற்சாகத்தோட வெளியே ஓடி வராங்க. நவ் டோன்ட் கோ டூ ஃபேர் கால்டு த டீச்சர் ஆஃப்டர் தேம். ரொம்ப தூரம் போகாதீங்க. அந்த குழந்தைங்க போனோன்னே அந்த டீச்சர் கூப்பிட்டு சொல்கிறாங்களாம், ரொம்ப தூரம் போகாதீங்க. யூ ஹாவ் ஒன்லி 2 hours, உங்களுக்கு 2 மணி நேரம் தான் இருக்குது, தெரியும் தானே. யூ டிடன்ட் வாண்ட் டு கெட் காட் அவுட். அப்படி நீங்கள் அந்த 2 மணி நேரம் தள்ளி நீங்கள் இந்த லேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அங்கே மாட்டிப்பீங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் வந்து வார்ன் பண்ணுறாங்க. அண்ட் but they were running and turning their faces up to the sky and feeling the sun on their cheeks like a warm iron. They were taking off their jackets and letting the sun burn their arms. But they were running and turning their faces up to the sky and feeling எப்படின்னா அப்படியே அந்த குழந்தைங்களாம் ஓடி போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த டீச்சர் சொல்லும்போது கண்டுக்கிடவே இல்லை, அது வேகமாக ஓடுதுங்க. அப்படியே அவங்களோட ஃபேஸ் எல்லாம் திருப்பி அந்த வானத்தை நோக்கி காமிக்குதுங்க. அந்த சூரியனோட அந்த ஒரு கதகதப்பை வந்து அவங்களோட கன்னங்களில் அவங்களோட அந்த உடம்புல அந்த சீக்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கதகதன்னு அயன் பண்ணால் எப்படி இந்த ஒரு மாதிரி விதன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஃபீலை வந்து எடுத்துக்கிறாங்க. தே வேர் டேக்கிங் ஆஃப் தேர் ஜாக்கெட்ஸ். என்னென்னா மேலே எப்பவும் ஓவர் கோட் மாதிரி போட்டுகிட்டே இருப்பாங்க. லைக் ஓவர் கோட் அப்படின்னு இந்த இடத்துல ஜாக்கெட்னா ஸ்வெட்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்வெட்டர்லாம் கழட்டிட்டு அண்ட் லெட்டிங் த சன் பேர்ன் தேர் ஆர்ம்ஸ். அவங்களோட உடம்பு ஃபுல்லும் அந்த சன்னோட அந்த வெளிச்சம் பட்டு அந்த கதகதப்பை வந்து அவங்க உள்ளே வாங்கிக்கிறாங்க. அண்ட் ஹோ இட்ஸ் பெட்டர் தேன் த சன் லேம்ப்ஸ் இஸ்ன்ட் இட். இதை பார்க்குறப்போ அந்த சன் லேம்பை காட்டிலும் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்க சூரியனே பார்த்ததில்லை அப்படிங்கும் பொழுது சூரியன் மாதிரி எதனாவது ஒரு சன் லேம்ப் இந்த மாதிரி வச்சுட்டு இருந்திருப்பாங்களா இருக்கும். ஸோ அது மாதிரி அதோட அது அழகாக இருக்குது தானே அப்படின்னு சொல்லும்பொழுது இன்னொருத்தர் சொல்கிறான் மச் மச் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. And they stopped running and stood in the great jungle that covered Venus, that grew and never stopped growing tumultuously even as he watched it. என்ன அப்படின்னு சொன்னால் they stopped running. அவங்க அப்படியே ஓடுறதை நிறுத்திட்டாங்க. அண்ட் stood in the great jungle that covered Venus. அதாவது இந்த வீனஸே கவர் பண்ணியிருந்த அந்த ஜங்கல்கிட்ட அப்படியே போய் நிற்கிறாங்க. that grew and never stopped growing. என்னென்னா அது வந்து மேலும் 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 வளர்ந்துக்கிட்டே இருக்குது. that grew ஆல்ரெடி வளர்ந்துருக்கு அண்ட் இன்னுமே வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த சூரிய வெளிச்சம் பாட்டோன்னு மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. எப்படியா இருக்குது, வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் என்னென்னா ட்யூமுலேட்டியஸ்லி அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி ஒழுங்கற்ற முறையில் ஒரு ஈவனாக இல்லாமல் அன்ஈவனாக வளர்ந்துட்டுருக்கு. ஈவன் ஆஸ் யூ வாட்ச்ட் இட். நம்ம பார்த்ததை காட்டிலும் அது எப்படியானா மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது, பார்க்க வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இட் வாஸ் எ நெஸ்ட் ஆஃப் ஆக்டோபி கிளஸ்டரிங் அப் கிரேட் ஆர்ம்ஸ் ஆஃப் ஃப்ளஷ் லைக் வீடு. அதை பார்க்கும்போது எப்படியா இருக்குன்னா அந்த ஃபாரஸ்ட்டை பார்க்கும்போது அது வந்து நெஸ்ட் ஆஃப் ஆக்டோபி, அந்த ஆக்டோபஸோட கூடு மாதிரி இருக்குது. கிளஸ்டரிங் அப் கிரேட் ஆர்ம்ஸ் ஆஃப் அ ஃப்ளஷ் லைக் வீட் ஃப்ளவரிங் இன் திஸ் அ பிரீஃப் ஸ்ப்ரிங். எப்படி வந்து அதோட அந்த ஆக்டோபஸ்க்கு வந்து நிறைய அந்த ஒரு மாதிரி வாழுவால் அதை சுற்றி இருக்கும் இல்லையா, அது கைகள் இருக்கும் இல்லையா, அது அப்படியே எப்படி இந்த ஒரு மாதிரி உலாத்திக்கிட்டே இப்படி மிதந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த மரங்களும் தன்னை அசைச்சு அந்த 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 ஸ்ப்ரிங்கை வந்து தன்னோட அனுபவிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இட் வாஸ் த கலர் ஆஃப் ரப்பர் அண்ட் ஆஷ். அதை பார்க்கும் பொழுது அந்த சூரியனோட கலரை பார்க்கும்போது எப்படியா இருக்குன்னா ரப்பர் கலரில் அண்ட் அப்படியே அந்த ஆஷ் சாம்பல் நிறத்தில். திஸ் ஜங்கிள் ஃப்ரம் த மெனி இயர்ஸ் வித்தவுட் சன்லைட் வாஸ் த கலர் ஆஃப் ஸ்டோன்ஸ் அண்ட் ஒயிட் சீஸ் அண்ட் இங்க். இட் வாஸ் த கலர் ஆஃப் த மூன். மேபி அந்த ஜங்கிள் வந்து எப்படியா இருக்குன்னா ஃப்ரம் த மெனி இயர்ஸ் ரொம்ப நாளாக வந்து சன்லைட்டே இல்லை அப்படிங்கிறதுனால அதை பார்க்கும்போது எப்படியா இருக்குன்னா ஒயிட் சீசஸ் மாதிரி இருக்குது. பனி மட்டுமே இருக்கும், மழை மட்டுமே வந்துட்டு இருக்குன்னா வெள்ளேர்னு அப்படியே பனி மூட்டமாலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. அண்ட் இங்க் அண்ட் அதோட அப்படியே இங்கு அந்த பாட்டிலில் இருக்கிற இங்கு கலரில் இருக்குது.
அண்ட் இட் வாஸ் த கலர் ஆஃப் த மூன். மேபி அதுதான் வந்து அந்த மூனோட கலராக இருக்குமோன்ற மாதிரி அந்த பிள்ளைங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட், the children lay out laughing on the jungle mattresses and heard it sigh and squeak under them, resilient and alive. The children lay out, அப்படியே அந்த குழந்தைங்கலாம் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அப்படியே படுத்துக்கிறாங்களா. எங்கே அப்படின்னு சொன்னால் படுக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. என்னென்னா the jungle mattresses, அந்த ஜங்கிளில் இருக்கிற அந்த புல் தரை மேலே வந்து அப்படியே படுத்துக்கிறாங்களாம். and heard it sigh, அந்த படுக்கும் பொழுது அந்த கீழே அந்த புல் தரையில் படுக்கும் பொழுது அதோட சவுண்டு, அதோட பெருமூச்சு கேட்குற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்களாம். அண்ட் ஸ்குவீக் அண்டர் தேம், அதாவது என்னென்னா அப்படியே கிசு கிசுன்னு பேசிக்குதான். அந்த ஸ்குவீக் அப்படின்னாலே இந்த கிச்சு கிச்சு மூட்டுவாங்கல்ல, நம்மளை அப்படியே கூச்சப்படுறது செய்வாங்கல்ல, அந்த மாதிரி கிசு கிசுன்னு சொல்லுதாமா. என்ன அப்படின்னு சொன்னால் திரும்ப திரும்ப நான் வருவேன்ற மாதிரியான, ரெசிலியன்ட் அண்ட் அலைவ், நான் திரும்ப வருவேன் அண்ட் இப்போ உயிரோட தான் இருக்குன்ற மாதிரியான அந்த மரங்கள்லாம் வந்து பேசிக்கிற மாதிரியும் அந்த புல்தரைகள்லாம் வந்து பேசிக்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அண்ட் தே ரேன் அமாங் த ட்ரீஸ், தே ஸ்லிப்ட் அண்ட் ஃபெல், தே புஷ்டு ஈச் அதர். தே ரேன், அவங்க அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு அந்த ட்ரீஸ்க்கு உள்ளெல்லாம் பூந்து பூந்து ஓடுறாங்க. தே ஸ்லீப்ட் அண்ட் ஃபெல், விழுறாங்க, திரும்ப விழுறாங்க. தே புஷ்டு ஈச் அதர், ஒருத்தவங்க பிடிச்சி அப்படியே தள்ளிக்கிறாங்க. தே பிளேடு ஹைட் அண்ட் சீக் அண்ட் டேக், அதாவது ஒளிஞ்சு விளையாடுறது, ஒளிஞ்சிட்டு ஹைட் அண்ட் சீக்னா தெரியலையா, ஒளிஞ்சு கண்டுபிடிக்கிற விளையாட்டு அண்ட் பிடிக்கிற விளையாட்டு. பட் மோஸ்ட் ஆஃப் ஆல் தே ஸ்குவிண்டட் அட் த சன் until tears ran down their faces. They put their hands up to the yellowness and that amazing blueness and they breathed of the fresh. என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ஆனால் மோஸ்ட் ஆஃப் த அந்த விளையாடுறது, உழுறது, எழுந்திருக்கிறது மட்டும் இல்லாமல் அதிகமாக அவங்க பண்ணது என்னதுன்னா ஸ்குவிண்டட், அப்படியே அந்த சூரியனை வந்து என்ன பார்க்குறாங்கன்னா அப்படியே விரித்து பார்த்துக்கிட்டே இருக்காங்களாம். எது வரைக்கும்னா அந்த சூரியன் ஒளி நம்ம பார்க்கும்பொழுது நம்மளோட கண்ணு கூசி தண்ணி வரும் இல்லையா கண்ணிலேருந்து, அந்த மாதிரி கண்ணீர் தண்ணி வர வரைக்கும் அவங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்களாம். அண்ட் அதோட மட்டும் இல்லாமல் அவங்களோட கைகளால் அந்த சூரியனோட எல்லோனஸை வந்து அப்படி பிடிச்சிக்கிறதும் அண்ட் தட் அமேசிங் ப்ளூனஸ் அண்ட் த ப்ரீத் ஆஃப் த ஃப்ரெஷ், அப்படியே அந்த ப்ளூனஸ் நிறைந்த அந்த ஃப்ரெஷ் ஏரையும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே ப்ரீத் பண்ணுறாங்களாம். Fresh air and listened to the silence which suspended them in a blessed sea of no sound and no motion. அப்படியே ஃப்ரெஷ் ஏர், அப்படியே அமைதியாக அந்த நல்ல ஃப்ரெஷ்ஷாக வர ஏரை அமைதியாக லிசன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த சைலன்ஸ் வந்து எப்படியா இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி அந்த கடல்களால், எப்போவுமே அந்த கடல்கள் வந்து கொந்தளிச்சுக்கிட்டே அந்த பெரிய பெரிய வேவ்ஸ் அலைகள் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் இல்லையா, ஆனால் இப்போ அந்த கடலானது பிளஸ் பண்ணியிருக்கான், எந்த ஒரு அசைவும் இல்லை, எந்த ஒரு சவுண்டும் இல்லை அப்படின்ட்டு. அண்ட் they looked at everything and savored everything. ஏன்னா அது அப்படியே எல்லாத்தையும் பார்க்குறாங்க, அந்த பிள்ளை எல்லாத்தையும் பார்க்குறாங்க, எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுறாங்க. Then widely like animals escaped from their caves they ran in shouting circles. ஏன் அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த ஒரு கேவ்ஸ்லேருந்து, அதோட குகைகள்லேருந்து அந்த இதெல்லாம் நம்ம என்னது அதை கூண்டுலேருந்து அந்த விலங்குகளில் விட்டோம்னா அது எப்படி வேகமாக கத்திக்கிட்டே ஓடும் இல்லையா, சுற்றி சுற்றி வரும் இல்லையா, அந்த மாதிரி என்னென்னா அந்த குழந்தைங்களும் ஓடுறாங்க. they ran for an hour and did not stop running. 1 மணி நேரத்துக்கு மேலே என்ன பண்ணுறாங்க, ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க, அவங்களோட ஓட்டத்தை அவங்க நிறுத்தவே கிடையாது. then அதுக்கப்புறம் இந்த மிஸ்ட் ஆஃப் தேர் ரன்னிங் ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ் வெயில்டு, அந்த ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது அதுக்கு நடுவில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் என்ன பண்ணுதுன்னா வெயில்டு அப்படின்னு அழறா. ஏன் அப்படின்னு சொன்ன எவ்ரி ஒன் ஸ்டாப்ட், அவள் அழறதை பார்த்து எல்லாரும் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டாங்க. த கேர்ள் ஸ்டாண்டிங் இந்த ஓப்பன் ஹெல்ட் அவுட் த அதர் ஹேண்ட், அந்த கேர்ள் வந்து உட்காந்து நின்றுட்டு இருக்கா இல்லையா, அழுதுட்டு நிற்கிறா இல்லையா, அவளோட கையில் வந்து ஏதோ கையில் வச்சுக்கிட்டு ஹோ லுக் ஷீ சைட் ட்ரெம்பிளிங், அவளை பாருங்க, அவள் அப்படியே ஒரு மாதிரி நடுங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இன்னொரு குழந்தை சொல்லுது. அண்ட் தே கேம் ஸ்லோலி டு லுக் அட் ஹர் ஓப்பன்ட் ஃபார்ம், எல்லாரும் அவகிட்ட வந்து அப்படியே பொறுமையாக அவளோட உள்ளங்கையை வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கா, அதை அப்படியே பார்க்குறாங்க. In the center of it, cupped and huge, was a single raindrop. She began to cry, looking at it. They glanced quietly at the sun. அவளோட உள்ளங்கையில் நடுவில் எப்படியா இருக்குது, கப்புடு அண்ட் ஹியூஜ், அப்படியே ஒரு பெரிய மலைத்துளி மாதிரி இருக்கும். வாஸ் அ சிங்கிள் ரெயின் ட்ராப், அப்படியே ஒரு பெரிய மலைத்துளி வந்து அவள் கையில் இருக்குது. ஷி பிஹேன் டு க்ரை, அப்படியே அழ ஆரம்பிக்கிறான். லுக்கிங் எட் இட், அதை பார்த்துக்கிட்டே அழ ஆரம்பிக்கிறா. தி கிளான்ஸ்டு குவைட்லி அட் த சன், அப்படியே எல்லாம் பொறுமையாக என்ன பண்ணுறாங்க, அந்த சூரியன் வந்து மறைய போகுதுலேயே அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எல்லா குழந்தைங்களும் சேர்ந்துட்டு ஹோ ஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க.
அடுத்து a few cold drops fell on their noses and their cheeks and their mouths. அண்ட் இன்னும் கொஞ்சம் குழந்தைகள் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னா அவங்களோட மூக்கு மேலே, அவங்களோட சீக்ஸ் கன்னத்து மேலே அண்ட் அவங்களோட வாய் மேலாம் வந்து ரெயின் ட்ராப்ஸ் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கிற அந்த ரெயின் ட்ராப்ஸ் வந்து விழ ஆரம்பிக்குது. அதை ஃபீல் பண்ணுறாங்க. த சன் ஃபேடட் பிஹைண்ட் எ ஸ்டார் ஆஃப் மிஸ்ட். அந்த சன்னானது மிஸ்ட்டுக்கு பின்னாடி அப்படியே போய் மறைய ஆரம்பிக்குது. எ வைண்ட் பிலீவ் கோல்ட் அரவுண்ட் ஹீம். அப்படியே அது அவங்கள சுற்றி என்ன பண்ணுது, திரும்ப அந்த குளிரானது அப்படியே சூழ ஆரம்பிக்குது. தே டர்ன்ட் அண்ட் ஸ்டார்டட் டு வாக் பேக் டுவோர்ட் த அண்டர் கிரவுண்ட் ஹவுஸ். எல்லோரும் அந்த குழந்தைங்கள்லாம் திரும்ப என்ன பண்ணுறாங்க, அண்டர் கிரவுண்ட் ஹவுஸுக்கு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. தேர் ஹேண்ட்ஸ் அட் தேர் சைட்ஸ், தேர் ஸ்மைல்ஸ் வேனிஷிங் அவே. அண்ட் அவங்க போகும்போது எப்படியா இருக்குது, அவங்களோட அந்த கைகளில் இருக்கிற அந்த கைகளை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கன்னத்து மேலே வச்சுக்கிட்டு சோகமாக போகிறாங்க. அண்ட் அவங்களோட அந்த சிரிப்பு, அவங்க முகத்தில் இருந்த சிரிப்புகள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிய ஆரம்பிக்குது. எ பூம் ஆஃப் தண்டர் ஸ்டார்டல்டு தெம் அண்ட் லைக் லீவ்ஸ் பிஃபோர் எ நியூ ஹரிக்கேன். என்னென்னா எ பூம் ஆஃப் தண்டர் ஸ்டார்டல்ட்னா பயமுறுத்துறது. அந்த மழை வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, உடனே வந்து ஒரு பெரிய தண்டரோட சவுண்டு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அவங்கள பயமுறுத்த ஆரம்பிக்குது. அண்ட் லைக் லீவ்ஸ் பிஃபோர் எ நியூ ஹரிக்கேன் தே ட்ரம்பிள்ட் அப்பான் ஈச் அதர் அண்ட் ரேன். அதோட மட்டும் இல்லாமல் எப்படியா இருக்குது, அவங்க போகிறது வந்து எப்படியா இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய புயல் வர்றதுக்கு முன்னாடி அடிக்கிற காற்றுல மரத்தில் இருக்கிற இலைகள்லாம் கீழே விழும் பாருங்க, அந்த மாதிரி ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க தள்ளிக்கிட்டு வேகமாக ஓட செய்கிறாங்க அந்த சத்தத்தை கேட்ட உடனே. நெக்ஸ்ட் lightning struck 10 miles away, 5 miles away, a mile, a half mile, the sky darkened into midnight in a flash. அந்த லைட்னிங் ஸ்ட்ரக்ஸ், அந்த மின்னல் ஒளியானது ஃபஸ்ட்டு 10 மைலுக்கு தூரத்துக்கு தெரியுது, அதுக்கப்புறம் 5 மைலுக்கு வருது, அதுக்கப்புறம் 1 மைலுக்கு பக்கமே வந்துடுது. அந்த ஸ்கையானது அப்படியே இருட்ட ஆரம்பிக்குது. அண்ட் ஆஸ் யூஷுவல் எப்படியா இருக்குன்னா அந்த நடு ராத்திரியான சூழ்நிலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்துடுது. அண்ட் they stood in the doorway of the underground for a moment until it was raining hard. அண்ட் அவங்களோட அந்த டோர்வே பக்கத்தில் அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்களாம். என்னென்னா அந்த மழை அதிகமாக பெய்யுது இல்லையா, அதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தென் தே க்ளோஸ்ட் த டோர் அண்ட் ஹியர்ட் த ஜைகாண்டிக், ஆக்சுவலி ஜைகாண்டிக்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், ஜைகாண்டிக் சவுண்ட் ஆஃப் த ரெயின் ஃபாலிங் இன் டோன்ஸ் அண்ட் அவலான்ச்சஸ் எவ்ரிவேர் அண்ட் ஃபாரெவர். அண்ட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஜைகாண்டிக் ரொம்ப அதிகமாக பயங்கரமாக கேட்குற அந்த சவுண்டை மட்டும், ரெயினோட சத்தத்தை மட்டும் கேட்டுக்கிட்டு அப்படியே அந்த பனி ஆஸ் யூஷுவல் எப்படி அந்த பனி இதிலே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எப்போவும் இருக்கிற மாதிரி அவங்களோட சூழ்நிலைக்கு வராங்க. அண்ட் will it be even more years, இன்னும் வந்து will it be 7 more years, திரும்ப இந்த மாதிரி வருது 7 வருஷம் ஆகுமா, 7 அதுலேருந்து யாரோ ஒருத்தர் சொல்கிறான், ஆமாம் 7 வருஷம் ஆகும். தென் ஒன் ஆஃப் தெம் gave a little cry. தென் அதிலிருந்து ஒரே ஒருத்தவங்க மட்டும் ஒரு சின்னதாக ஒரு சினுங்கில் அழுகையை வந்து தராங்க, மார்காட் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இன்னொருத்தங்க கேட்குறோம், வாட், ஷி ஸ்டில் இன் அ கிளாசட் வேர் வி லாக்டு ஹர். என்னன்னா நம்ம அவளை எங்கே வச்சு பூட்டினோமோ அந்த கிளாசட்டில் வச்சு பூட்டணும் இல்லையா, அவன் இன்னும் அங்கே தானே இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை சொல்கிறா, மார்காட் அப்படின்னு இன்னொரு குழந்தை சொல்கிறா. தி ஸ்டூட் ஆஸ் இஃப் someone had driven them like so many stakes. அதாவது எப்படியே இருக்குன்னா யாரோ ஒருத்தவங்க நின்றுட்டு இருக்கவங்களை பிடிச்சி தள்ளினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எல்லாரும் அப்படி கீழே விழுறாங்க, இன்டு த ஃப்ளோர் கீழே விழுறாங்க. they looked at each other and then looked away. அவங்க எல்லாரும் அப்படியே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு திரும்ப அவங்களோட பார்வையை மாற்றிக்கிறாங்க. and they glanced out at the world that was raining now and raining steadily. அண்ட் அவங்க வந்து பார்த்துட்டே இருக்காங்களாம். அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து அந்த நம்மளோட இருக்கிற அந்த உலகமானது மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, இனிமேல் மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் தொடர்ந்து. தே குட் நாட் மீட் ஈச் அதர்ஸ் கிளான்சஸ். ஏன்னா அவங்கள வந்து ஒருத்தர் பார்த்துக்கவே முடியல. அவங்களால அவங்க பண்ண தப்பு அவங்க வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணை வந்து வச்சு பூட்டிட்டு வந்துட்டு அவங்க மட்டும் அந்த சூரியனை பார்த்தாங்க இல்லையா, ஸோ அவளை விளையாட்டுக்கு பண்ணினாங்களோ இல்லை சீரியஸாக பண்ணாங்களோ, ஆக்சுவலி அதை மறந்துட்டாங்க. ஸோ அதனால வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா
ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. தே குட் நாட் மீட் ஈச் அதர்ஸ் கிளான்ஸ். ஒருத்தர் அவங்களாவே மாற்றி பார்த்துக்க முடியல. தேர் ஃபேஸஸ் வேர் சால்ம்ன் அண்ட் பேல். அவங்களோட முகம் எல்லாமே எப்படியா இருக்குன்னா ரொம்ப சீரியஸாகவும் ரொம்ப அப்படியே வெளுத்து போன மாதிரி இருக்குது. தே லுக்ட் அட் தேர் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட். அவங்களோட கைகளையும் அவங்களோட கால்களையும் மட்டுமே, அதாவது எப்படின்னா தலை குனிஞ்சு அப்படியே நிற்கிறாங்க. தேர் ஃபேஸஸ் டவுன் லைக் அந்த மாதிரி. அண்ட் மார்காட் ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ் செட் வெல். மார்காட்னு ஒரு பிள்ளை சொல்லுது. அடுத்து இன்னொருத்தி சொல்கிறா என்னென்னா வெல், அடுத்து என்ன பண்ண போகிறன்ற மாதிரி. நோ ஒன் மூடு, யாருமே நகரவே இல்லை அந்த இடத்துல. கோஹான் விஸ்பர்ட் த கேர்ள். ஒரே ஒருத்தி மட்டும் முனகிறா என்னென்னா போங்க அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க போகலாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தே வாக்டு ஸ்லோலி டவுன் த ஹால் இன் த சவுண்ட் ஆஃப் அ கோல்டு ரெயின். அப்படியே பொறுமையாக நடந்து போகிறாங்க. எந்த சவுண்ட்லாம் அந்த மலை, அந்த நல்ல பனி மலை வந்து பெஞ்சிட்டே இருக்கு இல்லையா, நல்ல சில்லுன்னு அதோட சவுண்டோட அப்படியே பொறுமையாக போகிறாங்க. தே டர்ன்டு த்ரூ த டோர்வே டு த ரூம் இன் த சவுண்ட் ஆஃப் த ஸ்டார்ம் அண்ட் த தண்டர். தே டர்ன்டு அப்படியே அந்த டோர்வே வழியாக அந்த ரூமுக்கு போகிறாங்க. சவுண்டு, ஸ்டாமோட சவுண்டும் தண்டரோட சவுண்டு கேட்டுகிட்டே தான் இருக்குது. லைட்னிங் ஆன் தேர் ஃபேஸஸ். அந்த மின்னல் ஒளியானது அவங்களோட ஃபேஸில் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அது பார்க்குறதுக்கு அப்படியே ரொம்ப ப்ளூ கலர்லேயும் அண்ட் ரொம்ப பயங்கரமாகவும் இருக்குது. தே வாக்டு ஓவர் டு த கிளாசட் டோர் ஸ்லோலி அண்ட் ஸ்டூட் பை இட். அப்படியே அந்த கிளாசட், அந்த மார்கட் எதுக்குள்ளே வச்சுருந்தாங்களோ அந்த கிளாசட்குள்ளே அப்படியே ஸ்லோவாக போகிறாங்க. போயிட்டு அதுக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க. பிஹைண்ட் த கிளாசட் டோர் வாஸ் ஒன்லி சைலன்ஸ். ஆனால் அந்த கிளாசட்குள்ளே எந்த ஒரு சவுண்டுமே இல்லை, அப்படியே அமைதியாகவே இருக்குது. தி அன்லாக்டு த டோர் ஈவன் மோர் ஸ்லோலி அண்ட் லெட் மார்கட் அவுட். அப்புறம் அந்த கிளாசட்டோட டோரை ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அவளை இன்னும் மெதுவாக அவளை அப்படியே வெளியில் கொண்டுட்டு வராங்க. இதோட லெசன் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி எப்படி முடிச்சிருப்பாங்கன்னா, மேபி அந்த குழந்தைங்க போயிட்டு அவளை திறந்து வெளியில் விட்டுருந்துருக்கலாம். ஸோ நம்ம விட்டுட்டாங்க. ஆக்சுவலி நம்ம எப்படி பண்ணிக்கலாம்னா, ஓகே இதுக்கப்புறம் ஏன்னா அவங்க வந்து ஒருத்தவங்க ஃபேஸ் பார்த்துக்க முடியாமல் அவங்க பண்ண தப்பை நினச்சி தான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்களோட தப்பை உணர்ந்து அவங்கெல்லாம் ஒன்றா ஜாலியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கதையை நம்மளே முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பார்ட் 3. லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ASV Classroom. தேங்க்யூ கைஸ்.